Hello YouTube, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே இஸ் 23rd of December 2021. இயரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் 2 நாள் கிறிஸ்மஸ்ஸு. எல்லோரும் உங்கள் ஹாலிடேஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ இங்கே இருக்காங்க, அது ருத்ரா, என்னோடய செகண்ட் டாட்டர். இங்கே ஃபர்ஸ்ட் டாட்டர் நக்ஷத்ரா ஒழிஞ்சிட்ருக்கா. ரொம்ப ஷை டைப் அவ அப்படி நடிப்பா. ஓகே, இன்றைக்கி பாண்டிச்சேரி வரைக்கும் கிளம்பியிருக்கோம். சும்மா 2 days ட்ரிப், ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி, சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பர்த்டே இல்லையா, ஸோ வெளியே போகணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வ்ளாக் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் கேமரா எடுத்து வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வி டோன்ட் ஹேவ் எனி பிளான்ஸ். எப்படி போகுதுன்னு தெரியல, சும்மா கிளம்புறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Say hi. High five. High five. Yeah, let's go. Okay, let's go. ஓகே, இப்போது மோட்டோ விலாக்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பாப்பா வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ரொம்ப பைக் எடுத்துலாம் வெளியே போக முடியல. கூடிய சீக்கிரம் ஏதாவது மோட்டோ விலாக் கண்டிப்பாக பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் இந்த விலாக்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் என்னென்னலாம் ஃபேமஸ்? பாண்டிச்சேரியில் அஃப்கோர்ஸ் நவராவில் இருக்குது. அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச், சுண்ணாம்பாறு போட் ரைட், அதுக்கப்புறம் ஒயிட் பாண்டிச்சேரி, ராக் பீச், இதெல்லாம் ஃபேமஸ்ஸு பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் இன்னொரு ஃபேமஸ் இடம் இருக்குது, தெரியுமா? தெரியாது. அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, மணக்குள விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு. மணக்குள விநாயகர் கோயில், ஆமாம். அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ். என்ன போகலாம் இன்னைக்கு? கண்டிப்பாக போகணும். பர்த்டே அதுவுமா, அவர் ஒரு விசிட் போட்டு வரலாம். ஷோர். இப்போதான் மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். ஸோ மேல்மருவத்தூர், திண்டிவனம், லெஃப்ட் எடுத்தா பாண்டி. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா நாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள் காரங்கள் இரவு பகல் எப்பொழுதும் மஞ்சள் ஒன்றை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். நேற்று திடீர்னு கோல்டு வந்துருச்சு, அதனால தொண்டை கொஞ்சம் கிச் கிச். செம்புக்கள்
தீண்டவே பேணாமையும் வானின் நீளம் கொண்டவா பேணாமையும் தீண்டிடும். வந்து ஒரு ஹைவே காஃபி ஷாப் நிறுத்திருக்கோம். சும்மா சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு காஃபி சாப்பிட்டு அப்படியே இன்னும் இப்போ 12:30 ஆகுது டைமு. மேபி ஒரு 1:32 போல் லஞ்ச் சாப்பிட்டு ரூம் போய் பாண்டிச்சேரி செக்இன் பண்ண வேண்டியதான். ஹாய் நக்ஷத்ரா. ருத்ரா. ஹீரோயின் அம்மா. ஹாய். ஹாய். ஹாய் ஃபை. ஹாய் ஃபை. பாண்டிச்சேரி உள்ளே என்டர் ஆகிட்டோம். டைம் இப்போது 1:20, லைக் 15 minutes ஃப்ரம் அவர் லாஸ்ட் பிரேக். பார்பிக்யூ நேஷனில் லஞ்ச் சாப்பிடலான்னு ஒரு பிளானு. பாண்டிச்சேரியில் பார்பிக்யூ நேஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ சும்மா கூகுள் பண்ணி பார்க்கும்போது பார்பிக்யூ நேஷன் காமிச்சிது. சரி அங்கேயே சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓகே, லெட்ஸ் கோ ஈட். Good girl. பார்பிக்யூ நேஷன் வந்திருக்கோம் லஞ்சுக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்பிக்யூ நேஷன் வர ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஓகே, பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஒயிட் பாண்டிச்சேரி ஏரியாவில் இங்கே ஒரு ஓயோ ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். அதில் தான் ரூம் போட்டிருக்கோம். ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது ரூம். கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெளியே வந்தோம். ஸோ இப்போ பிளான் என்னென்னாக்கா மணி 5:30 ஆகுது. மணக்குள விநாயகர் டெம்பிள் வந்து பக்கத்தில் ஒரு லைக் இப்போ வித்தின் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் தான் பிளானு. ஓகே காய்ஸ், பாண்டிச்சேரி பீச் வந்தாச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பார்க்கிங் பிடிச்சி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி ராக் பீச் வந்திருக்கோம். சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வேறு எதுவும் பெருசாக பிளான் எதுவும் இல்லை. இப்போ தான் மணக்குள விநாயகர் கோயில் போயிட்டு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா விபூதி தெரியும். ஸோ
இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் பீச்சு. டைம் இப்போது 6:40 ஆகுது. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் டின்னர் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. இன்றைக்கி அவ்வளோதான் பிளானு. நாளைக்கு மறுபடியும் காலையில் பீச்சுக்கு எல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பீச் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு மறுபடியும் காலையில் பீச்சுக்கு வருவோம். அந்த பீச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச்சுக்கும் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம். Nice to be here after a long time. The next morning. Hey guys, so இன்னைக்கு 24th மார்னிங். இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி பெருசாக எதுவும் பிளான் எதுவும் இல்லை. ஆரோவில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ மறுபடியும் காந்தி பீச் போகிறோம், ராக் பீச். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு ஒன்று பார்த்தோம். அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு ஐடியா. கிளம்பலாம். ஹே கைஸ், ஸோ இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து வெளியே வந்துவிட்டோம். ஆரோவில் போயிட்டுருக்கோம். ஆரோவில் இது வரைக்கும் நானும் போனதில்லை, ஒய்ஃப் லக்ஷ்மியும் போனதில்லை. சரி எப்படி இருக்குங்க செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. லெட்ஸ் கோ. ஜாலியா இருக்கியா? ஃபன் பண்றியா ருத்ரா? ஹே கைஸ், ஸோ இப்போது ஆரோவில் வந்திருக்கோம். வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆரோவில் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள இந்த மந்திர் கிட்டே வரதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. மேபி லைக் 1 கிலோமீட்டர் கிட்டே வரணும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் எல்டர்லி பர்சனாக இருந்தீங்கன்னா, இல்லாட்டி உங்களுக்கு லைக் குழந்தைங்க கூட யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்றதுக்காக உங்களுக்கு ஃப்ரீ ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஷட்டில் அந்த மந்திர் கிட்டே வந்து உங்களை விட்டுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் சர்வீஸ் ஐ வுட் சே. ஸோ இப்போ போகணும் மந்திர். தேங்க்ஸ் டு ருத்ரா, அவளால் நாங்களும் ஷட்டிலில் வந்துட்டு. They have solar panels here for power.
மந்திர் கிட்ட வந்துட்டோம். இங்கே இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போகணும். மந்த் பந்திர் வந்துட்டோம். என் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ விசிட்டிங் த ஆரோவில் மந்த் பந்திர். நல்லா இருக்கு பாருங்க. ஹே கைஸ், ஸோ ஆரோவில் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. I wish you all a very happy new year. எல்லாம் ஜாலியாக இருங்க, be responsible. Let's hope in the year 2022 வந்து எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்கும்னு. 2020 இல்லை 2021 மாதிரி ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். Alright, okay guys, take care, bye.